என்னோட OT7 ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். கண்டிப்பா நல்லா தான் இருப்போம்ல. நம்ம பாய்ஸ் கூட இருக்கிற வரைக்கும் நம்ம ஹேப்பியா தான் இருப்போம். ஸோ என்ன பத்தி இதுவரைக்கும் யாரும் கேட்டதும் இல்ல. இருந்தாலும் நான் சொல்லணும். என்ன பத்தி நான் சொல்ல போறது இல்ல. பட் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நான் OT7 மேக் த வேர்ல்டுன்னு சொல்லிட்டு Instagramல பல வருஷமா இருந்தோம். பட் திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா, எங்களோட பேஜே நானும் என்னோட சிஸ்டரும் தான் நடத்திட்டு இருந்தோம். எங்களோட பேஜே மொத்தமா அப்படியே டிசேபிள் ஆயிடுச்சு. அது எங்க போச்சு, என்ன ஏதுன்னே தெரியல. கிட்டத்தட்ட 10K ஃபாலோவர்ஸ் கிட்ட வச்சிருந்தோம். எஃப்எஃப் தான் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டோம். ஏன்னா, அது போயிருச்சுன்னா கொஞ்சம் வருத்தமா இருக்கும்ல. அதனால அவ்ளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்ததாச்சே. அதனால இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி, மறுபடியும் இப்படி ஏதாவது ஆயிருச்சுன்னா நம்மளால தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு பிரேக் எடுத்து, இப்போ அகெயின் எங்களோட OT7 ஃபேம்ல இருந்து நீங்க எல்லாரும் கொஞ்சம் பேர் வந்து எங்ககிட்ட கேட்டதால கொஞ்சம் பேர் இல்ல நெறைய பேரு கேட்டீங்க. அதுக்காக தான் நாங்க மறுபடியும் வந்தோம். ஸோ இப்போ Instagramலுமே போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆக்சுவலி Instagramல வந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எங்கள பத்தி தெரியும். எங்களோட நேம் என்ன, நெறைய டீட்டெயில்ஸ் தெரியும். பட் YouTubeல நான் சொல்றதா இல்ல. ஏன்னா நெறைய விஷயங்கள்ல நான் வந்து ஃபெயிலியர் ஆயிட்டேன். அது பண்ணணும், இது பண்ணணும்னு ஏதாவது ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பட் அது எல்லாமே எனக்கு ஃபெயிலியர்ல முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஃபைனலா இதுக்கு வந்திருக்கேன். எஃப்எஃப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவர் பண்ணலான்னு. நான் எந்த அளவு பண்றேன் என்னலாம் எனக்கு தெரியாது. அதுக்காக நீங்க நான் எப்படி பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். நான் பண்றது பிடிச்சிருந்ததுனா மட்டும் நீங்க சப்போர்ட் பண்ணா போதும் எனக்கு. நான் எப்போ என்னோட நேம் எல்லாம் ரிவீல் பண்ணுவேன்னா, நான் சொன்னேன்ல நெறைய ஃபெயிலியர பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுல நான் சக்சஸ பார்த்தேன் அப்படின்னா, கண்டிப்பா நான் என்னோட நேம் என்ன, என்னோட பயோவே நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன். பட் ஒரு வேளை இதுல நான் சக்சஸ் ஆகல அப்படின்னா, இதுக்கப்புறம் வந்து நான் எதுவுமே தொடுறதா இல்ல. எதுவுமே ஸ்டார்ட் பண்றதா இல்ல. ஸோ அவ்வளதான் கைஸ். இத நான் சொல்லணும்னு நெனச்சேன். யாருமே என்ன பத்தி கேட்கல. இருந்தாலும் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதனால நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம எஃப்க்குள்ள போலாமா? இது ஒரு ஒன் ஷாட் தான். நேம் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் புரொஃபசர். நம்மளோட ஜின் தான் ஹீரோ. ஒயனாகிய நீங்க தான் ஹீரோயின். ஸோ ஸ்டோரிக்குள்ள போயிடலாமா? ஏதோ ஒரு காலேஜ்ன்னு வச்சுக்கோங்க. நீங்க படிச்ச காலேஜ், படிச்சு முடிச்ச காலேஜா இருக்கலாம். இல்ல படிச்சுட்டு இருக்கிற காலேஜா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு காலேஜ் இமேஜின் பண்ணிக்கோங்க. பிஏ லிட்ரேச்சரோட கிளாஸ் ரூம். ஓகேவா? ஆ ஸ்டூடண்ட் 1 அவளோட நேம் வந்து ரோசி. இன்னொருத்தி ஆயிரா. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ ரோசி வந்து ஆயிரா கிட்ட கேட்கிறா, இப்போ கிளாஸ் ரூம்ல தான் நடந்துட்டு இருக்கிற சீன். "என்ன ஆயிரா, இப்போலாம் லீவ் போடுறதே இல்ல போல" அப்படின்னு. ஆயிரா சொல்றா, "நான் குட் கேர்ள் ஆகிட்டேன்டி. நல்லா படிக்கணும்ல. அதனால தான் இப்போலாம் லீவ் போடுறதே இல்ல" அப்படின்னு. "ஆஹா! நல்லா படிக்கணுமா? இல்ல புரொஃபசர் ஜின்ன பார்க்கணுமா?" "ச்சீ ச்சீ தப்பு தப்பு. அப்படிலாம் பேசக்கூடாது. கன்னத்துல போட்டுக்கோ" அப்படின்னு ஆயிரா சொல்ல, "சும்மா நடிக்காதடி. மாசத்துக்கு 6 லீவ் எடுக்கிற ஆளு நீ. இப்போ ஒரு லீவு கூட எடுக்கறதில்ல. எல்லாம் அவர பார்க்கறதுக்கு தானே. எல்லாம் எங்களுக்கு தெரியும்." "ஆமா, அப்படிதான் வச்சுக்கோயேன். இப்ப என்ன அதுக்கு? ஒரு புரொஃபசர் ஹேண்ட்ஸமா இருந்தா பார்த்து சைட் அடிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு?" "ஆஹா, அப்படி நீயே அக்செப்ட் பண்ணிக்கிட்டா ஒண்ணுமே இல்ல எனக்கு. நீ நடத்து." வெளிய இருந்து ஒரு பொண்ணு ஓடி வரா. "புரொஃபசர் ஜின் வந்துட்டு இருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே ஷையா ஓடி வரா. ஆக மொத்தத்துல என்ன தவிர அந்த கிளாஸ்ல எல்லாரும் புரொஃபசர் ஜின் மேல ஒரு பைத்தியமா தான் இருக்காங்க அப்படின்னு ஆயிரா கிட்ட ரோசி சொல்லிட்டு, ஆயிராவும் ஜின் வர்றதுனால அவளோட ஹேரு, லுக்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு ரோசி கிட்ட, பார்க்கறதுக்கு டல்லா இருக்கேனா? இல்ல ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கேனா?" அப்படின்ட்டு கேட்கிறா. ரோசியும் ஆயிராவ பார்த்து, "இந்த பொழப்புக்கு" அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான லுக்க விடுறா. எஸ்ஸுனா எஸ்ன்னு சொல்லு. இல்லன்னா இல்லன்னு சொல்றியே. அதுக்கு ஏன் இப்படி பொங்குற? நான்சென்ஸ் அப்படின்னு ஆயிரா சொல்லிட்டு, "கழுதைக்கு தெரியுமா கிம்சோக் ஜின்னோட வாசனை. போ" அப்படின்னு ரோசிய பார்த்து சொல்லிடுறா. "ஏய்" அப்படின்னு ரோசி கோவமா திட்ட வரும். அச்சச்சோ! வந்துட்டாரே சாரு அப்படின்ட்டு வெட்கப்பட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கா. ரோசியோட மைண்ட் வாய்ஸ்ல என்ன ஓடுதுன்னா, ஃபர்ஸ்ட் இவளோட ஃப்ரெண்ட்ஷிப்ப கட் பண்ணணும். அப்புறமா புரொஃபசர் ஜின்னும் கிளாஸ்க்குள்ள என்டர் ஆகுறாரு. எல்லாருமே சார கிரீட் பண்ணிட்டு உட்கார்ந்தாச்சு. ஆனா ஆயிரா மட்டும் குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார்ன்னு ஜின்ன பார்த்துட்டு சொல்லிட்டே இருக்கா. ஆயிரா குட் மார்னிங் சொல்ல சொல்ல ப்ரொஃபசர் ஜின்னுமே அவள மாதிரி குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங்ன்னு பவ் பண்ணி 3 டைமும் சொல்லிட்டே இருக்காரு. ஆயிராக்கு மட்டுமே 3 டைம் குட் மார்னிங் போட்டாச்சு. ஹோல் கிளாஸ் ரூமே சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா ஆயிரா அப்படியே ரோசிய பார்க்கவும், "ஏச்சி உட்காரு. ஓவரா சீன் போடாத" அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலேயே ரோசி அவள திட்டவும், ஆயிராவும் வெட்கப்பட்டுட்டே உட்கார்ந்துடுறா. இன்னும் கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்றாரு. ஆக்சுவலா ரோசியோட மைண்ட் வாய்ஸ்ல என்ன ஓடிட்டு இருக்குன்னா,
என்ன அழகு, எத்தனை அழகு அப்படின்னு தான். ஏன்னா ரோசியுமே ஜின்ன சைட் அடிச்சுட்டு தான் இருக்கா. பட் வெளிய தெரியாது. ஏன்னா ஆல்ரெடி இந்த கிளாஸ் ரூம் மட்டும் இல்ல. இந்த காலேஜே ஒட்டுமொத்த காலேஜ்லயுமே பாதி பேர் ஜின்ன தான் சைட் அடிக்கிறாங்க. அதனால இதுல நானும் சைட் அடிக்கிறேன்னு வெளிய தெரிஞ்சதுன்னா, இந்த 1000 என்ன சாவடிச்சுருவா, என்ன கலாய்ச்சு தள்ளிடுவா அப்படின்னு சொல்லிட்டு, ரோசி வந்து வெளிய காட்டிக்காம இருப்பா. ஆ கிளாஸ் நடந்துட்டு இருக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, திடீர்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. "புரொஃபசர் ஜின்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஜின் திரும்பி பார்த்தா, அங்க ஒயனாகிய நீங்க நிக்கிறீங்க. "ஆ சொல்லுங்க மேம்" அப்படின்னு ஜின் கேட்கவும், "ஆ சாரி சார். உங்க கிளாஸ்ல டிஸ்டர்ப் பண்றதுக்கு ரொம்ப சாரி. பட் கிளாஸ்க்கு வர அவசரத்துல பேக்ல இருந்து எதுவுமே எடுத்துட்டு வராம வந்துட்டேன். ஒரே ஒரு பென் மட்டும் கிடைக்குமா?" அப்படின்னு கேட்கவும், ஒரு பையன் எந்திரிச்சு, "மேம் என்கிட்ட ஒரு பென் இருக்கு. இன்னைக்கு மார்னிங் தான் வாங்கிட்டு வந்தேன். இத வச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்றான். இன்னொரு பையன் எந்திரிச்சு, "மேம் அவன்கிட்ட இருக்கிறது நல்லாவே இருக்காது மேம். நல்லாவே எழுதவும் செய்யாது. என்கிட்ட ஒண்ணு இருக்கு. உங்கள மாதிரியே பயங்கர கியூட்டா இருக்கும். நீங்க அததான் யூஸ் பண்ணணும்" அப்படின்னு அந்த பையன் சொல்றான். பையனும், "டேய் டேய் பயங்கரமா வலியுதுடா தொடச்சுக்கோ. சார் உங்க ஸ்டூடண்ட்டுக்கு கொஞ்சம் டிஷ்யூ இருந்தா குடுங்க" அப்படின்னு ஜென் கிட்ட சொல்லிட்டு, அந்த பாய் நம்பர் 2வும் ஷையா நின்னுட்டு அப்படியே ஒயன சைட் அடிச்சுட்டே இருக்கான். "டேய் ஒரு புரொஃபசர் கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது பைத்தியக்காரா" அப்படின்னு ஜின்னும் அந்த பையன திட்டி விடுறாரு. பையனும், "விடுங்க புரொஃபசர். இந்த ஏஜ்ல இதெல்லாம் பண்ணாம எப்படி? பட் அவங்களுக்கு அவங்க லிமிட் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ நான் போனப்புறம் தயவு செஞ்சு திட்டாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் சொல்றீங்க. "ஓகே புரொஃபசர் ஒயன். இந்தாங்க நீங்க கேட்ட பென்." பையனும் பெண்ண வாங்கிட்டு கிளாஸ் ரூம் விட்டு போறாங்க. ஜின் அந்த ஃப்ளர்ட் பண்ணான்ல ஒரு பையன், அவன பார்த்து முறைக்கிறாரு. ஆனா அந்த பையன் சுத்தமா கண்டுக்கவே இல்ல. ரோசியும் ஆயிரா கிட்ட, "என்னடி ஆயிரா, ஒயன் மாமா ஃப்ளர்ட் பண்ணா ஜின் சாருக்கு ஏன் கோவம் வருது? ஒருவேளை இருக்குமோ?" அப்படின்னு கேட்கவும், "ச்சீ வாய மூடு. அப்படிலாம் இருக்காது. அவங்க காலேஜ்க்குள்ள பேசியே நான் இன்னைக்கு தான் பார்த்துருக்கேன். ஆனா எனக்கு என்னவோ டவுட்டா தாண்டி இருக்கு." "நல்லதுதான். ஆனா உன் டவுட்டு எப்பவுமே டவுட்டா தான் இருக்கும். அதனால உன் டவுட்ட உனக்குள்ளயே வச்சுக்கோ. சரியா?" அப்படின்னு ஆயிரா சொல்ல, "நீ அவர சைட் அடிக்கிறதுக்காக அவர யாரும் சைட் அடிக்கக் கூடாது. இல்ல அவரு யாரையும் சைட் அடிக்கக் கூடாது அப்படின்லாம் நீ நினைச்சுக்காத. நீ அடிக்கிற சைட்டும் சைட்டா மட்டும் தான் இருக்கும். அத தாண்டிலாம் போகாது" அப்படின்னு ரோசி சொல்ல, அத நாங்க பார்த்துக்குறோம். நீ உன் வேலைய மட்டும் பாரு" அப்படின்னு சொல்லிட்டா. அப்புறமா கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. காலேஜ் முடிஞ்சு ஜின் வந்து அவரோட வீட்டுக்கு போறாரு. அவரு டோர ஓப்பன் பண்ணவும், "குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங்ன்னு" காலையில ஜின் வந்து அந்த ஆயிரா கிட்ட பண்ணிட்டு இருந்தார்ல, அதே மாதிரி அவருக்கு ஆப்போசிட்ல நின்னுட்டு யாரோ பண்றாங்க. 3 டைம்ஸ் பவ் பண்ணிட்டே இருக்காங்க இவர் பண்ண மாதிரியே. "வெட்கமே இல்ல உனக்கு? அந்த பொண்ணு தான் வலியறா தெரியுதுல்ல. அப்புறம் எதுக்கு நீயும் கூட சேர்ந்து வலியற?" அப்படின்னு ஒரு வாய்ஸ். ஜின்னும், "இந்தாங்க மேம். இந்த பென்னு உங்கள மாதிரியே செம்ம கியூட்டா இருக்கும் மேம். நீங்க இத யூஸ் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்லி காட்டுறாரு. இப்ப புரியுதா உங்களுக்கு ஆப்போசிட்ல நிக்கிறது யாருன்னு? ஸோ வயனாகிய நீங்க தான் ஜின்ன கலாய்ச்சிட்டு இருக்கீங்க. ஜின் உங்கள கலாய்ச்சிட்டு இருக்காரு. "அந்த பையனும் தான் உன்கிட்ட வழிஞ்சான். நீ மட்டும் அத நார்மலைஸ் பண்ண தானடி செஞ்ச" அப்படின்னு ஜின் கேட்குறான். "அது உன்ன வெறுப்பேத்துறதுக்காக பண்ணேன்னு வச்சுக்கோ. அதுக்காக நீயும் பண்ணுவியா?" ஜின் ஸ்ட்ரெய்ட்டா என்கிட்ட போயிட்டு பச்சக்குன்னு ஒரு முத்தத்தையும் கொடுத்துடுறாரு. அங்க வச்சு இத செஞ்சு நீ மிஸ் இல்ல என்னோட மிஸ்ஸஸ்ன்னு சொல்லிரலான்னு தான் தோணுச்சு. ஆனா என்ன பண்றது? அப்படின்னு ஜின் சொல்லவும், ஒய்யனும் மெல்ல ஜின்னுக்கு க்ளோஸா போயிட்டு அவரோட ஷோல்டர்ல சுத்தி அவளோட ஹேண்ட்ஸ ரப் பண்ணிடுறா. ரப் பண்ணிட்டு, "என்னோட மூன் எப்பவுமே மிஸ்டர் ப்ரொஃபஸரா காலேஜ்ல கெத்தா இருக்கணும்" அப்படின்னு சொல்லவும், "சரி இவ்ளோ க்ளோஸா வராத. பசிக்குது. கடிச்சு தின்னுற போறேன்" அப்படின்னு ஒரு மாதிரி ஃப்ளர்ட்டி டோன்ல ஜின் சொல்றாரு. ச்சீ! டர்ட்டி பயலே! ஒரு ப்ரொஃபசர் பேசுற பேச்சாடா இது? ஐயே! உண்மையாவே பசிக்குதுடி தள்ளுன்னு ஒய்யனோட ஷோல்டர பிடிச்சு அவள அங்கிருந்து நகட்டிட்டு கிச்சன் பக்கம் போறாரு. ஒய்யனுக்கு ஒரே அசிங்கமா போயிருச்சு. வேற என்ன பல்ப் ஆகிருச்சு. கிச்சனுக்கு போன ஜின் ஃப்ரிட்ஜ் டோர ஓப்பன் பண்ணிட்டு, அதுல இருந்து ஒய்யன் ரெடி பண்ணி வச்சிருந்த ஜூஸ மட்டும் குடிச்சிட்டு, அகைன் ஒய்யன் கிட்ட வந்து அவளோட சீக்ஸ்ல கிஸ் பண்ணிட்டு, "ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். சேர்ந்து சமைக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. எனக்கு அப்படியே ஃபுல்லா பட்டர்ஃப்ளை ஃபீலிங்ஸ் தான். ஒரே ஷை ஷையா இருக்கு. எப்பவுமே சடன் கிஸ்ஸஸ் வந்து ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கும்ல. அந்த அந்த ஸ்பெஷல்னால வந்த பட்டர்ஃப்ளைஸ் தான் அது. ஜின்னுமே ஃப்ரெஷ் ஆகிட்டு வராரு. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து குக் பண்ணி சாப்பிடுறாங்க. டைம்ஸ் லேட்டர் என்ன ஆகுதுன்னா, ஜின் சும்மா கொஞ்ச நேரம் மொபைல் பார்த்துட்டு இருக்கலாமே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறப்போ, அவரோட ஸ்டூடண்ட் ஒருத்தன் ஸ்டேட்டஸ்ல நல்லா லவ் சாங்கா போட்டுட்டு, டெடிகேட்டட் டூ
கியூட் ப்ரொஃபசர் ஒய்என் அப்படின்னு கேப்ஷன்ல போட்டிருக்கான். அத பார்த்ததும் ஜின்னோட எம்பி எப்படி இருக்குன்னா, "ஏ பேதில போவான். அது என் பொண்டாட்டிலே" அப்படின்னு இருக்கு. அந்த ஸ்டேட்டஸ பார்த்ததுமே சரியான கடுப்பான ஜின்னு உடனே மொபைல ஃபாஸ்ட்டா கீழ வைக்கிறாரு ஃப்ரஸ்ட்ரேஷனோட. அந்த ரியாக்ஷன் பார்த்தே ஒயன் "என்னாச்சு?" அப்படின்னு கேட்குறான். அந்த பையன் "ரொம்ப ஓவரா போறான்டி. நாளைக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அவனுக்கு" அப்படின்னு சொல்லவும், ஒயனும் மொபைல வாங்கி பார்த்துட்டு அந்த ஸ்டேட்டஸ பார்த்து பயங்கரமா சிரிப்பு வருது. "எனக்கு சிரிப்பு தான்டா வருது சீரியஸா" அப்படின்னு சொல்லவும், "அவன் உன்ன கியூட்டா ரசிச்சு வச்சிருக்கான். நீ என்னடி சிரிச்சுக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்றான். "ஏன் நீ காலேஜ் படிச்சப்போ ஆனி மேம பார்த்து எவ்ளோ வழிஞ்ச? அவங்கள எவ்ளோ என் முன்னாடியே சைட் அடிச்ச? என்கிட்டயே அவங்கள பத்தி நீ என்னலாம் சொல்லியிருக்க? ஆ அதுக்காக நான் என்ன அப்படியேவா இப்படிலாமா பண்ணுனேன்? அதுவும் இல்லாம அப்போ ஆனி மேம்க்கு மேரேஜ் ஆகல." அப்படின்னு ஜின் சொல்லவும், "அந்த ஸ்டூடண்ட்ட பொறுத்தவரைக்கும் எனக்கும் இப்ப மேரேஜ் ஆகல தான். அதனால நீ பண்ணது கரெக்ட்னா, அந்த ஸ்டூடண்ட் பண்ணதும் கரெக்ட் தான்." அப்படின்னு ஒய்என் சொல்லவும், ஜின்னுக்கு அத கேட்டதும் கோவம் வந்துருச்சு. ஆனா அந்த கோவத்துல கூட கியூட்டா தான் கோவமா பவுட் பண்றாரு. அதுக்கப்புறமா ஒய்என்னு சொல்றா, "இதெல்லாம் ஜஸ்ட் டெம்பரவரி ஃபீலிங்ஸ் தான். காலேஜ் முடிஞ்சு போனதும் இந்த ஃபீலிங்ஸும் தன்னாலேயே போயிடும். அவங்களுக்கு அவங்களோட லிமிட்ஸ் என்ன அப்படின்னு நல்லாவே தெரியும். அதனால நீ கவலைப்படாத" அப்படின்னு. "சரி விடு. இருந்தாலும் நான் கோவமா தான் ரூமுக்கு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜின் ரூம பார்த்து நடந்து போக, ஒய்யனும் பின்னாடியே போய் பேக் ஹக் பண்ணிக்கிறா. அதாவது ஜின் ஃப்ரண்ட்ல நடந்து போய்க்கிட்டு இருக்காரு. இவ பின்னாடி போயிட்டு அவர பின்னாடி இருந்து கட்டி அணைச்சுக்கிறா. ஜின்னும் ஸ்மைல் பண்ணிட்டு ஒயன் கிட்ட "தூங்கலாமா?" அப்படின்னு கேட்குறாரு. ஒயன் ஜின் மேல சாஞ்ச மாதிரி கண்ண மூடிட்டு, "ம் பயங்கரமா டயர்டா இருக்கு. தூங்கலாம்" அப்படின்னு சொல்றா. ஒரு குழந்தைய தூக்கிட்டு போற மாதிரி ஒயன அப்படியே தூக்கிட்டு போயிட்டு பெட்ல படுக்க வைக்கிறாரு. ஒயனும், ஜின்னும் டைட்டா கட்டி பிடிச்சுட்டே அப்படியே தூங்கிடுறாங்க. அப்படியே விடியுது. நெக்ஸ்ட் டே காலேஜ்ல என்ன நடக்குதுன்னா, எல்லா புரொஃபசர்ஸும் ஃபேக்கல்டி ரூம்ல இருக்கிறாங்க. ஜின்ன மட்டும் அங்க காணோம். ஒய்யன் வந்து புரொஃபசர் ஜூன்னு ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட, "புரொஃபசர் ஜின் எங்க?" அப்படின்னு கேட்கிறா. அவரும், "அவரு லைப்ரரி வரைக்கும் போனாரு புரொஃபசர் ஒய்யன்" அப்படின்னு சொல்லவும், "ஓ! ஓகே புரொஃபசர்" அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்ச நேரம் அங்க இருந்த மாதிரி இருந்துட்டு, மெல்ல புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஃபேக்கல்டி ரூம் விட்டு ஒய்யன் வந்து நழுவி போறா. ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஒய்யன ஓஹோ! கதை அப்படி போகுதா? அப்படிங்கிற மாதிரி லைட்டா சிரிச்ச மாதிரி அவங்களுக்குள்ளேயே டீஸ்ஃபுல்லா சிரிச்சுட்டு பாத்துட்டு இருக்காங்க. மொய்யனும் ஜிம்ம தேடி லைப்ரரிக்கு போனா, லைப்ரரில ஸ்டூடண்ட்ஸ் யாருமே இல்ல. மொய்யன் வந்து அந்த ஒவ்வொரு லைப்ரரி ஷெல்ஃப்ஸ்க்கு இடையிலயுமே நடந்து ஜின்ன தேடிட்டு இருக்கான். ஜின் வந்து லாஸ்ட் ஷெல்ஃப்ல ஒரு கார்னர் புக் கேஸ்ல இருந்து ஒரு புக் எடுத்துட்டு பாத்துட்டு இருந்தாரு. "ஓ! இங்க இருக்கியா? எங்கெல்லாம் தேடுறது?" அப்படின்னு போகவும், புக்க பாத்த மாதிரியே, "ஏன் புரொஃபசர் ஒய்யனுக்கு கொஞ்ச நேரம் கூட இந்த புரொஃபசர் ஜின்ன பாக்காம இருக்க முடியலையா?" அப்படின்னு கேட்கவும், "ரொம்ப பண்ணாதடா. இங்க யாருமே இல்ல. நாம 2 பேர் மட்டும் தான் இருக்கோம்" அப்படின்னு சொல்லவும், "ம்ஹ்ம். அப்படியான்னு" சொல்லி ஒய்யனோட ஹிப்ப ராப் பண்ணி க்ளோஸா இழுத்து, ஒய்யனோட கண்ண பாத்து, "எவ்வளோ நாள் ஆகிடுச்சுல. வருஷம் ஆயிடுச்சுடி லைப்ரரில வச்சு ரொமான்ஸ் பண்ணி. ஸோ இப்ப நாம 2 பேர் தான் இருக்கோம். அதனால" அப்படின்னு சொல்லவும், "ஓஹோ! அதனால அதுக்கு அதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு காலேஜ் டேஸ்க்கு போயிட்டு வரலாம்" அப்படின்னு சொல்லி ஒய்யன கிஸ் பண்ண மாதிரி வராரு. ஜின் வேணாம், வேண்டான்னு சொல்லி ஒய்யன் பின்னாடியே சாஞ்சுட்டு போறா. ஜின் ஒய்யனோட ஹிப் ராப் பண்ணபடியே அவள பார்த்து கிஸ் பண்ற மாதிரி முன்னாடி சாஞ்சுட்டே போறாரு. சீன் உங்களால இமேஜின் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் மிஸ்ல தான் 2 பேரோட லிப்ஸும் கொஞ்சம் தான் கேப்ல இருக்கு. அப்போ ஒரு சவுண்டு. சார் அப்படின்னு. ஜின் உடனே ஒய்யனோட ஹிப்ல இருந்து கைய எடுத்துட்டு, "ஆ டேய் அது அது வந்து அ ஒயன் மேம் புக்ஸ் எடுத்துட்டு இருந்தப்போ, அவங்க மேல ஏதோ விழுந்துருச்சுடா. பயந்து விழ போயிட்டாங்க. அதனால தான் நான் பிடிக்க போனேன்" அப்படின்னு சொல்லி என்னமோ ஒளறி சமாளிக்க வராரு. "ஆ ஆமா, ஆமா. அதனால தான் பெரிய கரப்பான்பூச்சி ஒண்ணு பார்த்தேன். அதனால தான் விழ மாதிரி வந்துட்டேன். அதான் சார் பிடிச்சாரு" அப்படின்னு சொல்லிட்டு ஒய்யனும் சமாளிஃபிகேஷன போட, "ஓ! அப்படியா சார்? ஓகே. நீங்க சொன்னத நான் நம்புன மாதிரியே போறேன் இங்கிருந்து" அப்படின்னு அந்த பையனும் அங்கருந்து கிளம்புறான். போச்சு, போச்சு என் மானமே போச்சுன்னு ஜின்ன பிளேஃபுல்லா அடிச்சுட்டு, இனி என்னலாம் நடக்க போகுதோ போடான்னு சொல்லிட்டு ஜின்ன பார்த்து முறைச்சுக்கிட்டே அங்கருந்து போறீங்க. டைம் ஸ்கிப்ஸ் ஆகுது. எல்லா பசங்களும் கூடி இருந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல ஒரு பையன் சொல்றான், "என்னடா சொல்ற? ஒய் அண்ட் மேமும் ஜின் சாரும் டேட் பண்றாங்களா?"
இன்னொரு பையன் சொல்றான், "அதெல்லாம் இருக்காதுடா. ஆக்சிடென்டலா கூட அவங்க சொன்ன மாதிரி மேம் பில்ல போய் சார் பிடிச்சிருக்கலாம்ல." இன்னொரு பையன், "டேய் அந்த சீன கண்ணால பார்த்த எனக்கு தெரியாதா? எது உண்மை? எது ஆக்சிடென்டல்ன்னு?" இன்னொரு பொண்ணு சொல்றா, "இப்போ அது உண்மையா இருந்தா தான் என்னடா? ஆக்சுவலி அவங்க 2 பேருமே செம்ம பேர் தெரியுமா? நான் கூட நெனச்சிருக்கேன். இவங்க 2 பேரும் பேர் ஆனா நல்லா இருக்கும்." அப்படின்னு. ஒரு பையனும், "ஆமாமா நல்ல பேர் தான். இருந்தாலும் பையன் மேம சைட் அடிச்சு பழகிருச்சே." அப்படின்னு சொல்ல, "எனக்கு கூட தான் ஜிம் சார சைட் அடிக்காம அந்த நாளே போகாது. அவரு ஒரு நாள் வரலனா கூட எனக்கு வருத்தமா இருக்கும் தெரியுமா?" அப்படின்னு சொல்லவும், ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுகிட்ட சொல்றா, "ஏய் உன் வயசு என்ன? அவர் வயசு என்னடி? சும்மா சைட் அடிக்கிறதோட நிப்பாட்டிக்கணும். அதுக்கு மேலலாம் யோசிக்கக் கூடாது. என்கிட்ட கேட்டா அவங்க 2 பேரும் தான் நல்ல பேர். அதனால அவங்க டேட் பண்றாங்கன்னா, அத கண்டிப்பா நம்ம சப்போர்ட் பண்ண தான் செய்யணும்." அப்படின்னு சொல்லவும், சரி அப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஒரு விஷயமா என்ன பண்ண போறீங்க? அப்படின்னு கேட்கவும், அத ஈவ்னிங் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன், அந்த கேங்கோட டாபிக் அங்கேயே முடியுது. என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி தெரியல. ஸோ பார்க்கலாம். அப்புறமா டைம் ஸ்கிப் ஆகுது. நைட்டு பையனும், ஜின்னும் ஹக் பண்ணிக்கிட்டு டெர்ரஸ்ல ரூஃப் டாப்ல படுத்து மூன பார்த்து பேசிட்டே இருக்காங்க. அப்போ ஜின் சொல்றான், "அந்த மூனுக்கு ஏத்த சன் நீ தான் தெரியுமா?" அப்படின்னு. பையனுக்கு ஒண்ணுமே புரியல. "என்னடா சொல்ற?" அப்படின்னு கேட்கவும், "அந்த மூன் தான் நான். சன் தான் நீ. அதனால தான் 3க்கு ஏத்த சன் நீதான்னு சொல்றேன்." அப்படின்னு சொல்லவும், "உனக்கு வேற வேலை இல்லடா, என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு" அப்படின்னு சொல்லி ஒய்யன் சிரிச்சுக்கிட்டே 2 பேரும் அப்படியே மூன் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒய்யன் மொபைலுக்கு ஒரு கால் வருது. கூட ஒர்க் பண்ற ஒரு புரொஃபசர் தான் கால் பண்றாங்க. ஒய்யனும் கால் அட்டெண்ட் பண்றா. அப்போ அந்த புரொஃபசர் சொல்றாங்க, "சோசியல் மீடியா பார்த்தீங்களா புரொஃபசர் ஒய்யன்? நீங்களும் ஜின்னும் தான் இன்னைக்கு ட்ரெண்டிங்கே" அப்படின்னு சொல்லவும், அந்த மேம் சொன்ன அத கேட்ட உடனேயே ஒய்யன் வந்து கொஞ்சம் பயந்துட்டா. ஏன்னா மார்னிங் வேற அப்படி நடந்ததுனால, என்னாச்சோ, ஏதாச்சோன்னு தெரியலேன்ட்டு பயத்துல உடனே கால கட் பண்ணிட்டு, அவளோட Instagramம செக் பண்ண போனா. அங்க காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்குன்னு ஒரு தனி அக்கவுண்ட் இருக்கும்ல. அதுல மேக்ஸிமம் அந்த காலேஜ்ல உள்ள மெம்பர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ அது ஒரு பப்ளிக் அக்கவுண்ட். அதுல ஒரு ஸ்டூடண்ட் வந்து ஒரு போல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அந்த போலோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, "புரொஃபசர் ஒய்யனும் ஜின்னும் குட் பேரா?" அப்படிங்கிறது தான். இவங்க 2 பேரும் நல்ல பேரா அப்படின்னு சொல்லிட்டு போல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அதுல எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லிட்டு வோட் பண்ண சொல்லியிருக்கான். இத பார்த்து ஒய்யனுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டான சிச்சுவேஷனா இருக்கு. ஆனா ஜின் எதுவுமே தெரியாத மாதிரி ஹாயா படுத்திருந்து காலாட்டிட்டே அந்த நிலாவ தான் நான் கையில பிடிச்சேன் அப்படின்னு பாட்டு படிச்சுட்டு இருக்கவும் ஒய்யனுக்கு செம்ம காண்டாயிருச்சு. ம். கையில நிலா இல்ல. டெர்மினேஷன் லெட்டர் தான் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லவும், ஜின்னுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிருச்சு. "ஏன்டி எதுக்கு இப்ப திடீர்னு இப்படி சொல்ற?" அப்படின்னு கேட்கவும், "இங்க பாரு" அப்படின்னு மொபைல்ல அந்த போல காட்டுறா. "இதுல என்ன டவுட்டு? கண்டிப்பா 2 பேரும் ஆசம் பேர் தான். நைஸ் பேர் அப்படின்னு வோட் பண்ணு" அப்படின்னு ஜின் சொல்லவும், "டேய் சீரியஸ்னஸ் புரிஞ்சு தான் பேசுறியா இல்லையா?" அப்படின்னு ஒய்யன் திட்டவும், அப்புறமா தான் ஜின்னுக்கு ரியலைஸே ஆகுது. உடனே எந்திரிச்சு உட்கார்ந்து, "யாரு பண்ண வேலை இது? காலேஜ்ல நம்ம பண்ணத பார்த்து யாராவது அப்படி பண்ணியிருப்பாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஐயோ! யாரு பண்ணான்னு தெரியலடா. ஆனா பயமா இருக்கு. நாளைக்கு காலேஜ் போனா ஒரே அசிங்கமா இருக்கும்." அப்படின்னு சொல்லவும், "சரி, சரி கூல். ஃப்ரீயா விடு. இது சும்மா பசங்களுக்குள்ள நடக்கிற விஷயம் தானே. இதெல்லாம் ரொம்ப பெருசா ஆகாது. ஃபீல் பண்ணாத." அப்படின்னு சொல்லிட்டு அஜின்னும் ஒய்யன சமாதானப்படுத்துறாரு. அப்புறமா அவங்க பார்த்தா ஒய்யன் மறுபடியும் மறுபடியும் நாளைக்கு காலேஜ் போனா எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்கடா அப்படின்னு சொல்லவும், அவங்க பார்த்தா நீயும் பதிலுக்கு பாரு. கான்ஃபிடன்ஸ் முக்கியம் ஒய்யன் அப்படின்னு சொல்லவும், போடா உனக்கு என் மூடே ஸ்பாயில் ஆகிருச்சு அப்படின்னு எழும்பி ரூமுக்கு போறா. ஆனா இந்த கேப்ல என்ன நடக்குதுன்னா, அந்த போல் இருக்குல்ல, அதுல மேக்ஸிமம் எல்லாருமே இவங்க 2 பேரும் நைஸ் பேர் அப்படிங்கிற மாதிரி தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, ஒய்யனையும், ஜின்னையும் ஷிப் பண்ணி நெறைய வீடியோஸா போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆக்சுவலா எல்லாமே நல்ல வேல தான் இருக்கு. எதுவுமே பேடா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா ஸ்டூடண்ட்ஸுமே இவங்க வந்து பேர் ஆனா நல்லாருக்கும் அப்படிங்கிறத விரும்புற மாதிரி தான் இருக்கு. அடுத்த நாள் மார்னிங் புரொஃபசர் ஜூன் சொல்றாரு, "பசங்க உங்க 2 பேரையும் வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க போல" அப்படின்னு. ஒய்யன் நிமிர்ந்து கூட பார்க்காம எல்லார்கிட்டயும் ஐ கான்டாக்ட்டே அவாய்ட் பண்ணிட்டு அப்படியே உட்கார்ந்திருக்கா. அந்த பசங்க யாருன்னு கண்டுபிடிச்சு, இன்னைக்கு ஏதாவது பண்ணணும் சார். அவனுங்களுக்கு இருக்கு இன்னைக்கு அப்படின்னு ஜின் பேசிட்டு இருக்கவும், டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி வந்து, "புரொஃபசர் ஒய்யன் அண்ட் ஜின் உங்கள பிரின்சிபல் உடனே வர சொன்னாரு." அப்படின்னு சொல்லிட்டு போயிறாரு. இவங்க 2 பேருக்கும் பக்குன்னு இருக்கு. "ஐயய்யோ! என்ன ஆகப் போகுதோ தெரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நெனச்ச மாதிரி எதுவுமே ஆகல. ஏன்னா பிரின்சிபலுக்கு ஆல்ரெடி இவங்க 2 பேரும் பேர் அப்படிங்கிறது தெரியும். அதனால இவங்க போகவுமே அவரு என்ன சொல்றாருன்னா, "நீங்க மறைச்சது ஓகே தான். ஆனா இப்ப எல்லாரும் விட்டா அவங்களே உங்கள ஸ்டூடண்ட்ஸே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க போல.
அதனால இதுக்கும் மேல மறைக்க வேண்டாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆ ஸோ நீங்க என்ன பண்ணணுமோ பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பிரின்சிபலும் கூலா சொல்லிட்டு விட்டுறாரு. ஸோ ஜின் வந்து ஒரு ஸ்பெஷல் அசெம்பிளி வந்து அனௌன்ஸ் பண்றாரு. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே வராங்க. ஜின்னும் மைக் முன்னாடி நின்னுட்டு பிரின்சிபல பார்த்து பெர்மிஷனும் வாங்குறாரு. பிரின்சிபலும் கொஞ்சம் ஸ்மைலோடயே ஹெட் நோட் பண்றாரு. ஆ எங்க மேல என்னோட ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் செம்மையான பாசம் போல. அதனால தான் சோசியல் மீடியால என்னலாமோ பார்க்க முடியுது அப்படின்னு ஜின்னும் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதோட உங்களோட சோசியல் மீடியா கன்டென்ட்க்குலாம் நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்க எல்லார்கிட்டயும் ஒரு உண்மைய சொல்லப் போறேன் அப்படின்னு ஆரம்பிக்கவும், ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் செம்ம ஆர்வமா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருச்சு. அதனால இந்த கன்டென்ட் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு, படிக்கிற வேலைய மட்டும் ஒழுங்கா பாருங்கன்னு சொல்றாரு. ஆயிராக்கு மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. "என்னடி ரோசி பெரிய ஆட்டோபமா தூக்கி போடுறாரு" அப்படின்னு சொல்றா. "நானே ஷாக்ல தாண்டி இருக்கேன்" அப்படின்னு ரோசி சொல்லவும், அப்போ கூட்டத்துல இருந்து ஒரு ஸ்டூடண்ட், "நான் தான் சொன்னேன்லடா, அதெல்லாம் உண்மை இல்ல, ரூமர்ஸ் தானு. அப்பாடா! ஒய்என் மேம் சிங்கிள் தான். இனிமேல் எந்த கில்ட்டும் இல்லாம அவங்கள நல்லா சைட் அடிக்கலாம்" அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கெத்தா சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இத பார்த்த ஜின்னுக்கு அங்க என்ன கான்வர்சேஷன் போயிருக்கும் அப்படிங்கிறது புரியுது. உடனே ஜின்னும், "ஹலோ, நான் இன்னும் சொல்லி முடிக்கல. எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல வர்றத கேளுங்க" அப்படின்னு சொல்லவும், மறுபடியும் எல்லாரும் ஜின்ன பார்க்குறாங்க. ஆ சாரி, எனக்கு மேரேஜ் ஆகிருச்சுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆக்சுவலி எங்களுக்கு மேரேஜ் ஆகிருச்சு. என்னோட மிஸ்ஸஸ் கூட இங்க தான் வொர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லவும், ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல, ஸ்டாஃப்ஸுக்கும் பயங்கரமான ஷாக்கு. லேடி ஸ்டாஃப்ஸ் ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி அவங்களுக்குள்ளயே பார்த்துக்கிறாங்க. ஆனா ஒய்என் மட்டும் திருட்டு பூனை மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலி காலேஜ்ல நம்ம புரொஃபஸரா மட்டும் தான் இருக்கணும். இவரு ஒய்ஃப் இவங்க, அதாவது ஜின்னோட ஒய்ஃப் தான் இவங்க அப்படிங்கிற மாதிரி யாரும் லேபிள் பண்ணக்கூடாது. நீ ஜின் புரொஃபஸராவும் நான் ஒரு புரொஃபஸராவும் மட்டும் தான் தெரியணும் அப்படின்னு என்னோட ஒய்ஃப் ஆசைப்பட்டாங்க. அதனால அவங்க சொன்னதுபடி நானும் இத்தன நாள் வெளிய காட்டிக்காம இருந்தேன். பட் இப்ப விஷயம் கொஞ்சம் சீரியஸா போயிட்டதுனால, நீங்களே விட்டா எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடுவீங்கங்கிற சிச்சுவேஷன் இருக்கிறதுனால, நான் இது சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதோ ஹியர் இஸ் மை மிஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க தான் என்னோட மிஸ்ஸஸ்ன்னு ஒய்யன கை காட்டி சொல்லவும், ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல, கூட இருக்கிற ஸ்டாஃப்ஸ்க்கு கூட பயங்கரமான ஷாக்கு. ஸ்டாஃப்ல சிலரு ஒய்யன் கிட்ட எப்படியும் க்ளோஸா தானே இருந்திருப்பாங்க. அவங்கலாம் ஒய்யன பார்த்து, "என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா" அப்படிங்கிற மாதிரி பிளேஸ்லாம் முறைக்கிறாங்க. ஸ்டூடண்ட்ஸோட மைண்ட் வாய்ஸும் எப்படி இருக்குன்னா, "சட்டை கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருச்சே எங்க முறையிடலாம்" அப்படின்னு தான் மோஸ்ட் ஆஃப் த பாய் ஸ்டூடண்ட்ஸோட மைண்ட் செட்டும் இருக்கு. கேர்ள் ஸ்டூடண்ட்ஸோட மைண்ட் வாய்ஸும் இருக்கு. "ஆயிரா என்னடி நடக்குது இங்க?" அப்படின்னு ரோசி கிட்ட கேட்கவும், அப்போ நான், "அவரு சோல்ட் அவுட் ப்ராப்பர்ட்டியாடி." "ஆமாடி. அப்போ நான் இனிமேல் நம்மலாம் அவர சைட் அடிக்கவே முடியாதா?" ஆயிராக்கு பயங்கரமான ஷாக்கு. "எதே நம்பலாமா? அப்படின்னா யூ டூ ப்ரூட்டஸ் நீயுமா அவர சைட் அடிச்ச?" அப்படின்னு கேட்கவும், ம்டி" அப்படின்னு ரோசி சொல்றா. ஆயிரா பயங்கரமா ரோசிய பார்த்து டீஸ் பண்ணி கலாய்ச்சு தள்ளிடுறா. ஸோ இதோட நம்ம ஸ்டோரிய முடிச்சுக்கலாம். ஒரு ஃபன்னான ஸ்டோரியா தான் ஸ்டார்ட் பண்ணேன். எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க. கமெண்ட்ல சொல்லிடுங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, இதே மாதிரி இன்னுமே நான் நெறைய ஸ்டோரீஸ் உங்களுக்காக கொண்டு வரேன். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பனா தான் எனக்குமே ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாமா? சாரி அடுத்த ஸ்டோரில பார்க்கலாமா? அதுவரைக்கும் போயிட்டு வரேன். பாய்.